நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அழுக்கு படியாதவரை சுத்தம் செய்தால் போதும். அடுத்ததாக கண், மூக்கு, வாய் என்பவற்றை இவ்வாறு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் ஜனாசாவின் பின்புறத்தை கழுவ வேண்டும். இப்போது நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்து காட்டுகின்றோம். வலது காலை இடது கால் மீது வைத்து இவ்வாறு ஜனாசாவை தூக்கினா எல்லாருக்கும் பழக்கம் தானே? பின்புறத்தை கழுவ இலகுவாக இருக்கும். இவ்வாறு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒற்றைப்படையா நீர் ஊற்றணும், ஊத்தி கழுவணும். அதே போல அடுத்த பக்கத்தை கழுவ வேண்டும் என்றாலும் இலகுவான முறை இடது காலை வலது கால் மீது வைத்து இவ்வாறு நிமித்தினால் அவுரத் வழியை சுத்தம் செய்ய இயலும். அவ்வாறு தண்ணியை ஒற்றைப்படையாக ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். நிறைய பேர் அதிகமானவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டணும் என்ற காரணத்துக்காக வேண்டிய ஜனாசாவை நெசுக்கி நிமித்தி வளைச்சி உடைச்செல்லாம் சில காரியங்கள் செய்வாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம எப்படி சாதாரணமா குளிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஜனாசாவையும் குளிப்பாட்ட வேண்டும். இரண்டாவது இளந்தையில கலந்த தண்ணி. இதை மாதிரி ஒரு கோப்பை எடுத்துக்கொள்ளணும். இதுல இப்படி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த சலக்காரத்தை கரைச்சி போட்டு இதுல முக்கி எடுத்து ஜனாசாவின் முழு உடலை இப்படி தேய்த்து கொள்ள வேண்டும்.